தேவதூதர் ஒரு லக்க கொடுக்குறாங்க. உன்னுடைய லட்சியம் அதுதான், உன்னுடைய நோக்கம் அதுதான், உன் எதிர்காலம் அதுதான். இந்த எதிர்காலத்துக்குள்ள நீ போ, திரும்பி பார்க்காத. லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து எதிர்காலத்தை இழந்துட்டா, தரிசனத்தை இழந்துட்டா. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியத்துக்கு நம்ம திரும்பி பார்த்துறோம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆனால் முன்னாடி இருக்கிற அழகான வாழ்க்கை நமக்கு தெரியறதில்ல. உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்கள் திரும்பி பார்க்கவே கூடாது. சில தோல்விகளை திரும்பி பார்க்கக்கூடாது. கடந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. பரலோகம் தான் உன்னுடைய லட்சியம், பரலோகம் தான் உன்னுடைய நோக்கம், பரலோகம் தான் உன்னுடைய தரிசனம். அதை எப்படியாவது நீ பெற்றுக்கொள். அதுக்காக நீ ஓடு, வாழு. தேவ பிரசன்னத்தினால நம்மை நிரம்பி வழிய பண்ணுவது தான் ஆராதனை. ஆராதனை என்பது நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுவது, அர்ப்பணித்து விடுவது. நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பக்தி பரவசமாகுவது. பக்தி பரவசமாகிற இடம்தான் கர்த்தரை ஆராதிக்கிற இடம். கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒன்று நடக்கும். தேவதூதர்கள் அக்கினி கொரட்டால நம் ஒவ்வொருடைய வாயையும் தொடுவார். அப்பொழுது முற்றிலுமாய் நம்முடைய சித்தம் அல்ல, தேவ சித்தத்துக்கு நம்முடைய நாவுகளை திறந்து நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அப்படியே அமர்ந்து விடுவது. மரியாள் அன்றைக்கு கர்த்தரை ஆராதனை செய்ய முடியாது. தனக்குன்னு விலையேறப்பட்டதை எது இருக்குதோ அது இனி எனக்கு வேண்டாம், என் தேவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி முழுவதுமாய் அந்த பரணியை உடைத்து, அந்த தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுவது தான். உங்களுடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்திலே உங்களையே அர்ப்பணிப்பது தான் மெய்யான ஆராதனை. ஆராதனை என்பது பாடல் அல்ல, உங்களை நீங்களே அர்ப்பணிப்பது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த உலகம் மாயையப்பா, இந்த உலகத்தில் உள்ளவைகள் மாயையப்பா, இந்த உலகத்தின் இன்பங்களை நான் தேடி போனேன், எல்லாம் மாயையாக இருக்கிறது, ஒன்று எனக்கு நிறைவு தரவில்லை. உம்முடைய சமூகம் மட்டும்தானே நித்திய பேரின்பம், உம்முடைய சமூகத்தில் தானே ஆனந்தம், பேரானந்தம், நித்திய பேரின்பம் உங்கள் சமூகத்தில் தானே இருக்கிறது. உங்கள் சமூகத்துக்கு நான் ஓடி வந்திருக்கிறப்பா, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் இந்த பாடலை ஒப்பு கொடுத்தவர்களாக அர்த்தத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ, என்னை கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும். அவை புது பலன் தருகிறார். அவரையே அண்டிக் கொள்ளுங்கள், புது பலன் வரும், புது பலன். ஆமென். ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையே ஒளிவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான்
இன்பமாயிருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை ருசித்து பாருங்கள். அவர் தம்முடைய போர்வையினாலே, நேச போர்வையினாலே நம்மை மூடும்போது, நம்மை தம்முடைய ஆவியினாலே நிரப்பும் போது, ஓ அது எத்தனை பேரின்பம் தெரியுமா? அது எத்தனை இன்பம் தெரியுமா? அது தெவிட்டாத இன்பம். இன்னும் அபிஷேகியும், இன்னும் பலன் தாரும், இன்னும் வல்லமை தாரும், இன்னும் உடைய சமூகத்தின் நிழலால, இன்னும் உடைய சமூகத்தின் அன்பினால மூடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படிப்பட்ட தெவிட்டாத ஒரு தேவ சமூகம் ஹல்லேலூயா இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பாருங்கள், ஏசாயா 43:1 ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உன்னை உருவாக்கினவர் நான் தான். இப்பொழுதும் நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஐயா இதே வார்த்தையை சொன்னாங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்கள் சமூகத்தில் வந்து நின்று என்ன சொல்வார் தெரியுமா? உன்னை நான் ரட்சித்தேன், உன்னை இந்த பூமியிலிருந்து, இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கென்று உன்னை நான் மீட்டு கொண்டேன். இப்போது நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. மீட்டுக்கொள்வது மட்டுமல்ல, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாங்க, நீ என்னுடையவள். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருச்சு? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஏசாயா 45 சொல்கிறாரு, நீ அறியாதிருந்தும் உனக்கு என்னுடைய நாமத்தை தரித்தேன். நீ அறியாமல் இருந்தும், நீ இந்த உலகத்தில் என்ன தெரியாமல் இருந்த, ஆனாலும் உன்னை மீட்டு கொண்டு உனக்கு என்னுடைய நாமத்தை தரித்தேன். நெற்றியில் கர்த்தருடைய நாமத்தை நம்மேல தரித்திருக்கிறாராம். எத்தனை பெரிய அன்பு பாருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளை நேசிக்க முடியாது. ஓ இந்த இருக்கிற வட இந்தியாக்காரங்க நம்மளை நேசிக்க முடியாது. காரணம் நம்ம கருப்பாக இருக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் பரலோக தேவன், ஜொலிக்கிற தங்கமயமான தேவன் நம்மை நேசிக்கிறாரா? மட்டுமல்ல, நான் உனக்கு நாமம் தரித்தது மட்டும், உன்னை இடைக்கட்டு கட்டினேன். ஹல்லேலூயா. உன்னை என்ன செய்தானா? அடுத்த வருஷம் சொல்லுது, இடைக்கட்டு கட்டினான். அப்படின்னா என்ன? எப்படி பிள்ளைகள் வேலை செய்யும்போது குழந்தைய தாய்மார் இடுப்பில் அப்படியே சேலையாக கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, வேலை பார்க்குற மாதிரி நான் உன்னை என்ன செஞ்சேன், என்னோடு கூட இடைக்கட்டு கட்டி கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. ஆண்டவருடைய அன்பை நினச்சி பார்க்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அழகுள்ள இளவரசர் நம்மை மணவாட்டியாய் தெரிந்து கொண்டாரே. ஓ தங்கமயமான ராஜா நம்மை மணவாட்டியாய் தெரிந்து கொண்டாரே. எத்தனை அன்பு. அதைத்தான் பாட்டுக்காரன் சொல்லுகிறான். அந்த அன்பு இன்னும் இருக்கிறதே, இருந்து கொண்டே இருக்கிறது. திருமணமான புதுசில் கணவனின் அன்பு இருக்கும், போக போக அது எல்லாம் கரைஞ்சே போயிடும். ஆனால் ஆண்டுடைய அன்பு மட்டும் நம்மளை கைப்பிடிச்சப்ப எப்படி அன்பு செலுத்தினாரோ இப்போ வரைக்கும் அதே அன்போடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தான் அவரை விட்டு விலகி போகிறோம். நாம் தான் அநேக வேளைகளிலே தேவ சமூகத்தை இழந்து உலக வேலைக்கு ஓடி விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு இன்று வரைக்கும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பை குறித்து தான் நான் இப்பொழுது பாடப்போகிறோம். நம்ம எல்லாரும் பாடுவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியா அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. சொல்லுவோமா? அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு.
ஜனங்கள் கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் ஜனங்கள் தேவ பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறார்களோ, அங்கே கர்த்தர் தம்முடைய அக்கினியிலே வெளிப்படுவார். கர்த்தர் தம்முடைய மகிமையை தோன்றச் செய்வார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார். அப்போஸ்தலர் 2:1 பார்க்கும்போது எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தபோது பலத்த காற்றடிக்கிற முறைப்பம் போல சடிதியாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த வீடு முழுவதையும் நிரப்பணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஓ, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும், இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களா எல்லாரும் ஆவியிலே நிரம்பி, என்னையும் ஆவியானவரே, என்னை அந்த அன்பின் ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், நான் உம்மோடு கூட இருப்பேன், உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும், உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் ஒருமனாய் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்தவர்களாக ஆவியிலே நிரம்பி ஆவியானவரை அழைப்போமா? கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி ரந்த ரமாதிரில் இரிபியா கரப துரபல ரப துரபல ரப லேதர லரப துரபல ரப சாந்தர பௌதர லரப துரபல நேதர லர கதுரல ரப ஷாலர கதுரல ரப நேக்கரப துரபல ரப துரபல ரப துரபல ரப நேமக்கரபல ரப துரபல ரப ஷபல ரப துரபல ரப. ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியிலே,
ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சீக்கிரமாய் கடந்து போகும். நேற்று இருப்பார், இன்றைக்கு இல்லை. அதுக்காக நாம் பிரயாசப்படுவதை பார்க்கிலும் நித்தியத்துக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக வாழுவேன் அப்பா. என் வாழ்க்கை எஞ்சி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு துளியும் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஒரு துளியும் நான் உலகத்துக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை எஞ்சி இருக்கிற வாழ்க்கையை முழுவதையுமா என் ஆண்டவருக்கே ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி கர்த்தருக்காக உண்மையாய் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு தெய்வீக வல்லமை உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆட்கொள்வதை பார்ப்பீர்கள். கர்த்தரே உங்களை தூக்கி சுமப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தரே உங்களை ஏந்துவதை பார்ப்பீர்கள். கர்த்தரே உங்களை தப்புவிக்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்க
சொல்லுங்க, நம்புங்கப்பா. ஆமென். அப்பா, உங்களுடைய பிள்ளையை நம்பி எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் அதை காப்பாற்றுவேன். சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, என்னை நம்பி வரங்கள் தாங்கப்பா, என்னை நம்பி கிருபைகள் தாங்கப்பா, என்னை நம்பி இறக்க வைங்கப்பா, என்னை நம்பி கிருபை தாங்கப்பா, என்னை நம்பி வரங்கள் தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க, கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து கிருபைகளின் வரங்களையும் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். என்னை நம்புங்கப்பா, உமக்காக நான் ஆண்டவரே ஜீவிப்பேன். நம்புங்கப்பா, என் குடும்பத்தை உமக்காக நடத்துவேன். நம்புங்கப்பா, என் பிள்ளைகளை உமக்காக நடத்துவேன். நம்புங்கப்பா, என் எதிர்காலம் உமக்குள்ள இருக்கிறது. உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா, உந்தன் பிள்ளையை உம்மை பாடாத நாட்கள், எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை உம்மைத்தான் நான் நேசிப்பேன். யாரை வாயை திறந்து நான் சொல்லுங்க, அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, எல்லாம் சொல்லுவோம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் பையன் கூட வெளிநாடு போய் வேலையில் இருந்தா, அப்புறம் அந்த வேலை இல்லாமல் போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வந்துட்டான், இந்தியாவே திரும்பி வந்துட்டான். கர்த்தருடைய நாமத்தில் அந்த சபைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பின்னாடி, இல்லை கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்குன்னு சொல்லி ஒரு அதிசயத்தை நான் செய்வேன்னு சொல்லி பாஸ்டர் மூலியமான்று சொன்னார். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு வேலையை ஆண்டர் கொடுத்தாரு. அப்புறம் இப்போ வந்துட்டு பெர்மனண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் வரும்போது நற்செய்தியை குறித்து பாஸ்டர் செய்தி கொடுத்தாரு. அது செய்தி கொடுத்து வெளியில் வந்தோடனையும், நீ இந்த லீவு முடிஞ்சு லீவில் ஒரு மாதம் வந்துட்டு போகும்போது நீ போகிறக்குள்ளேயே ஒரு நற்செய்தி ஆண்டவர் உனக்கு வச்சுருக்கிறாருன்னு சொல்லி பாஸ்டர் ஐயா சொன்னார். போகிறக்கு லீவு முடிஞ்சு 2 நாள் கழித்து போகிறதுக்கு முன்னாடியே பெர்மனண்ட் கர்த்தருடைய கிருபையினால் வந்துருச்சு. அப்போ அவன் நினச்சா இது கர்த்தர் தான் செஞ்சுருக்கிறான், எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு எங்கள் பையன் சொன்னான். கர்த்தர் இந்த நன்மை செய்ததற்காக நான் கோடான கோடி நன்றிகளை சொல்லி இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தமாகட்டும். எனக்கு காது கேட்காது. 40 வருஷமாக காது கேட்காம இருந்ததே. இங்கே 3 மாதமாக கடவுளுக்கு ஜபத்துக்கு நான் வந்துட்டுருக்கேன். எல்லாரும் என்னை திட்டுவாங்க, காதல் சீவரும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, சீவருதுன்ட்டு ஒதுக்குவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுவாங்க. செகண்ட் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம்ல, டாக்டர்கிட்ட போய் ஒரு டைம் மருந்து ஊற்றி அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல. இங்கே கடவுளுக்கு ஜபம் நல்லா காது கேட்குது. பக்கத்தில் இருந்து அவங்க அம்மா சொல்லி இவங்களுக்கு காது கேட்காது திட்டலாம்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கு திட்டினாங்க. அப்புறம் என்னக்கா இந்த மாதிரி கூப்பிட்டு என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு, பரவாயில்ல நீ சர்ச்சு போன பின்னாடி உனக்கு நல்லா காது கேட்குது, இனிமேல் நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டோம், நாங்கள் தள்ளி போய் தான் உன்னை திட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 31 33 வசனம். 31வது வசனம் சொல்கிறது, அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். இந்த வார்த்தை இது யார் சொல்லப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். பரிசேயர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன, உம்முடைய மனுஷகுமாரன் வரும் நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 20வது வசனத்துல 17-20 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று, உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களோ ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை அந்த நாட்கள்ல பாருங்க, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்து போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. பாருங்க, மனுஷகுமாரன் நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒரு 2 பேர் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்னு நோவா. நோவாவின் காலம் எப்படி இருந்ததோ அப்படிதான் மனுஷகுமாரன் வரும் நாட்கள் இருக்கும். ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, பாவம் பெருகி இருந்தது. ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால அத்தனை பேர்த்தையும் அழிச்சு போட்டார். 2வது ஒருத்தரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், லோத். லோத் சோதோம் குமாரா லோத்தின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல நடக்கும். லோத்தின் நாட்கள்ல என்ன நடந்தது? சோதோம் குமாரால பயங்கரமான பாவம் பெருகி இருந்தது. ஓரினை செயற்கை அப்போ பயங்கரமாய் பெருகி இருந்தது. ஒருவருக்கொருவர் கள்ளர்களா இருந்தாங்க, வஞ்சிக்கிறவர்களா இருந்தாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். பாருங்க, அந்த நாட்கள்ல வீட்டுல இருக்கிறவன் மனுஷகுமாரன் வந்ததும் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் போய் என் பண்டத்தை எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவன் திரும்பி அதை போய் எடுத்துட்டு வராம இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். வயல்ல இருக்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது திரும்பி பார்க்க கூடாதான், பின்னிட்டு திரும்பாம ஐயோ என் வயல் போகுதே, என்னுடைய வீடு போகுதே அப்படின்னு அவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த ஒரு வசனத்தை சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். 32வது வசனத்துல என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். பைபிள்லேயே 2வது சின்ன வசனம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் லோத்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு இருக்குது. வெறும் ஒரு 3 வார்த்தை தான். எல்லாருக்கும் நமக்கு தெரியும், பைபிள்லேயே சின்ன வசனம் ஜீவ அப்பம் நானே. இது 2வது ஒரு சின்ன வசனம், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ரிமெம்பர் லோத்ஸ் ஒய்ஃப். பைபிளில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. முதல் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட ஏவாளை நினைத்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இல்லை ஆபிரகாமுடைய மனைவி சாராளை நினைத்து பாருங்கள்னு சொல்லியிருக்கலாம். இல்லை யூத குலத்துக்காக போராடின எஸ்தர் ராஜாத்தியை நினைத்து பாருங்கள்னு சொல்லியிருக்கலாம். இல்லை என்னுடைய கிராமத்துக்கு நான் எழும்பாவிட்டால் என்னுடைய கிராமம் பாழாய் போயிருமேன்னு தெபோரால் தன்னுடைய கிராமத்துக்காக எழும்புனா அந்த தெபோராலையுடைய பேரை சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெண்ணுடைய பேரை சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எந்த ஸ்பெஷலும் இல்லை. ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி அவள் உப்பு தூணா மாறினா. 19வது அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத் ஒரு நீதிமான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. லோத்தை குறித்து வேதத்தில் சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. லோத் ஒரு நீதிமான். இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, திரும்பி பார்க்காதே அப்படிங்கிற தலைப்பில் நான் செய்தி கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதாவது எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் உங்களுடைய பண்டங்கங்களெல்லாம் எடுத்துட்டு பொருட்களெல்லாம் எடுத்துட்டு போயிடலான்னு திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் வயலில் இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது கர்த்தருடைய நாட்கள் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது திரும்பி உங்களுடைய வயலை திரும்பி பார்க்காத.
இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நீ பார்க்காத, உன்னை பரலோகத்துக்கு, அதாவது உயர்ந்த ஒரு இடத்துக்கு, ஒரு அழகான ஒரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது பின்னிட்டு திரும்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். இந்த சம்பவம் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் இருக்கு. லோத் ஒரு நீதிமான். இப்போ ஆபிரகாம் லோத் ஒன்றா இருக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத் உன் கண்களை ஏறெடுத்து பாரு, உனக்கு எந்த தேசம் பிரியமா இருக்கோ அந்த தேசத்தை நீ சுதந்திரிச்சுக்கொள். லோத்தும் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஏறெடுத்து பார்த்ததும் சோதோம் குமாரா பட்டணத்தை பார்க்கிறார். அது அவருடைய கண்களுக்கு அழகா அற்புதமா இருக்குது. எதை லோத்து பார்த்தானோ அந்த இடத்துக்கு லோத் கிட்டி சேர்ந்தான். எந்த காரியம் லோத்துடைய கண்களுக்கு அழகாய் தெரிந்ததோ, அற்புதமா இருந்ததோ, அந்த காரியத்தை லோத் அடைந்தான். வாழ்க்கையிலே அதே போலதான். சில காரியங்கள் எதை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கிட்ட நம்ம போய் சேர்ந்துருவோம், அதுக்குள்ளே நம்ம போய் விழுந்துருவோம். ஒரு டெசிஷன் எடுக்கும்போது லோத்து முதல் ஒரு நீதிமான் தான். ஆனால் முதல் விழுந்தது எங்கன்னா இந்த இடத்துல தான் லோத்து விழுந்துட்டான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது லோத்து பச்சை பசேன்னு இருக்கிறத, தன்னுடைய கண்களுக்கு அழகாக இருக்கிறத லோத்து பார்த்ததுனால நடந்தது என்ன? அவன் ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடத்துல வந்து சேர்ந்துட்டான். சோதோம் குமாரா பட்டணம் செழிப்பான ஒரு பட்டணம் தான், பணப்புழக்கம் நல்லா இருக்கிற ஒரு பட்டணம் தான். அதே நேரத்தில் அந்த பட்டணத்தில் பாவம் பெருகி இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் பல பட்டணங்கள் பார்த்தீங்கன்னா செழிப்பான பட்டணம் அப்படின்னு நினைப்பீங்க, அந்த இடத்துல தான் பயங்கர பாவங்கள் பெருகி இருக்கும். மும்பை சிட்டி ஒரு செழிப்பான சிட்டின்னு நம்ம நினைக்கிறோம், அங்கே பாவம் பெருகி இருக்குது. இப்போது எங்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ, நல்ல சம்பாதிக்கிற முடியுதோ, அந்த பட்டணங்கள் எல்லாம் பாவம் பெருகி இருக்கும். அந்த காலத்தில் சோதோம் குமாரா பட்டணம் அப்படிதான் நல்ல வசதியான பட்டணமாக இருந்தது. அங்கே பாவம் பெருகி இருந்தது. லோத் அந்த இடத்துக்கு வந்தார், அங்கே இருந்தார், அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டு இருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய பாவத்தை என்னுடைய காதுகள் எட்டினது, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார், என்னுடைய சிநேகிதனாகி ஆபிரகாம் கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன்னு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார், நல்ல சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆபிரகாம் சொல்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா? அழிக்க மாட்டேன்ப்பா. ஆனால் அங்கே 50 நீதிமான்கள் இல்லை. 30 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா? நான் அழிக்க மாட்டேன்ப்பா. ஆனால் அங்கே 30 நீதிமான்கள் இல்லை. கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரான்னு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். ஆனால் 10 நீதிமான்களும் இல்லை. உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் லோத் அவனுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு தேவதூதர்கள் லோத்தை காப்பாற்றுறதுக்காக லோத்துக்கிட்ட வராங்க. லோத்தை பார்த்து சொல்கிறாங்க, 19வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவன் வானத்திலிருந்து அக்கினி விழுக போகிறது, இந்த சோதோம் குமாரா பட்டணமெல்லாம் அழிய போகிறது, நீ உன்னுடைய மனைவி பிள்ளைங்க உனக்கு தெரிஞ்ச யாரனாலும் நீ கூட்டிட்டு வேகமாக இந்த ஊரை விட்டு கிளம்பி போ அப்படின்னு தூதர்கள் கூப்பிட்றாங்க. லோத்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளை 2 மகள் லோத்துக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ண போகிற 2 மருமகனை போய் கூப்பிட்றாரு. எப்போ வாங்க, ஆண்டவர் அழிக்க போகிறார், வாங்க இந்த தேசத்தை விட்டு போயிடலாம். மருமகன் என்ன சொன்னாங்கன்னா, ஏளனமாக பேசினாங்க, லோத்தை பார்த்து சிரித்தாங்க, நகைத்தாங்க. அவங்க வரல. உடனே டைம் ஆயிட்டுருக்கு, லோத்து வேற யாரை கூட்டிகிட்டு போகலான்னு தேடிட்டு இருக்கிறாரு. தேவ தூதர்கள் பார்த்தாங்க, இவனை இப்படி விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு லோத்துடைய கையை பிடிச்சிட்டு வேகமாக தரன்னு இழுத்துட்டு வேகமாக அந்த சோதோம் குமாராவோட எல்லைக்கு கொண்டு போய் பார்த்து சொல்கிறாரு, அந்த மலை அங்கே தெரியுது பாரு, அந்த மலைக்கு நீ ஓடி போயிரு, நீ அங்கே போய் நீ பொழைச்சிக்கோ, அந்த இடம் அதுதான் உன்னுடைய எதிர்காலம், இனி நீ திரும்பி பார்க்காத, இந்த இடத்த நீ திரும்பி பார்த்துறாத, நீ அங்கே போய் பொழைச்சிரு, அங்கே போய் நல்லாரு, அங்கே போய் வாழ்ந்து சுகமாறு, திரும்பி பார்க்காதன்னு சொல்லி அனுப்புகிறார். லோத்தும் வேகமாக அந்த மலைக்கு நேராக ஓடுகிறார். ஆனால் லோத்துடைய மனைவி போகிற வழியில் கொஞ்சம் தூரம்தான் போய் சேர்ந்திருப்பா. ஆனால் போகிற வழியிலேயே அவள் திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணாய் மாறிட்டா. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் லோத்துடைய மனைவியுடைய உப்புத்தூண் அப்படியே அந்த சிலை அப்படியே இருக்குது. அது அடையாளமாக இன்னும் இருக்குது. பாருங்க, போனவா அப்படியே திரும்பி பார்த்தவா அப்படியே உப்புத்தூணாய் மாறிட்டா.
அப்போ தேவதூதர் ஒரு லக்க கொடுக்குறாங்க. உன்னுடைய லட்சியம் அதுதான், உன்னுடைய நோக்கம் அதுதான், உன் எதிர்காலம் அதுதான். இந்த எதிர்காலத்துக்குள்ள நீ போ, திரும்பி பார்க்காத. ஆனால் லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து எதிர்காலத்தை இழந்துட்டா, தரிசனத்தை இழந்துட்டா, தன்னுடைய நோக்கத்தை அவ இழந்துட்டா. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியத்துக்கு நம்ம திரும்பி பார்த்துடுறோம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆனால் முன்னாடி இருக்கிற அழகான வாழ்க்கை நமக்கு தெரியறதில்ல. பின்னாடி இருக்கிற வாழ்க்கை, கடந்து வந்த வாழ்க்கை, பாஸ்ட் லைஃப் தான் நமக்கு ரொம்ப அழகாக தெரியுது. நான் போன வருஷம் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. அநேகர் முன்னாடி வைத்திருக்கிற லட்சியத்துக்கோ, தனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நித்திய வாழ்க்கைக்கோ, ஒரு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கையை விரும்புறதில்ல, அதை நோக்கி ஓடுறதில்ல, கடந்து வந்த பாதையே தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தேவதூதன் லோத்தை பார்த்து சொன்னார், போ, ஆனால் திரும்பி பார்க்காத. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்கள் திரும்பி பார்க்கவே கூடாது. சில தோல்விகளை திரும்பி பார்க்கக்கூடாது. கடந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? பழைய காரியத்தையே திரும்பி பார்க்குறாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா, என்னைக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணணும் என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போச்சு, அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா, சுடிதார் போட்டிருப்பேன், ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன், டிஷர்ட் போடுவேன், நீ என்ன வாரம் சாரி கட்ட வைக்கிற. இப்படி பழைய காரியங்கள் அதே தான் பேசுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது தெரியுமா, எல்லாருக்குமே அது பிடிக்கும். நான் ஸ்கூலில் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்பாங்க. சிலர் கம்பெனியை, என்னுடைய பழைய கம்பெனி, அங்கே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஆனால் இந்த கம்பெனி இருக்கே இது ஒரு வேஸ்ட் கம்பெனி, பழைய கம்பெனி சூப்பர் கம்பெனி, இந்த கம்பெனி என்ன சேலரி கொடுக்குறாங்க, என்ன கவனிக்கிறானுங்க, ஒன்றுத்துக்குமே உதவுறதில்ல, பழைய காரியத்தை பேசுறது. சிலர், நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்கள் ஏரியாக்குள்ளே நான் வந்தாலே அப்படியே ராஜ மரியாதை அப்படின்னு தன்னை பற்றி, தன்னுடைய பாஸ்ட்டை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன். சிலர் அவங்க சம்பாத்தியத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. நான்லாம் அப்போ எப்படி சம்பாரித்தேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாரித்தேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாரித்தேன் அப்படின்னு கடந்த காலத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது எத்தனை பொண்ணுகள் லைனில் நின்னாங்க தெரியுமா, அப்படியே இங்கேருந்து ரொம்ப தூரம் நின்னாங்க, லைனில் நின்னாங்க. அப்படி பழைய காரியத்தை குறித்து அதையே மேன்மை பாராட்டி அதையே பெருசுப்படுத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பழைய காரியத்தை நம்ம மறக்கணும். ஒரு காரியத்தை கடந்து வந்துட்டோம், அதையே பேசக்கூடாது. முதல் பாயிண்ட் நான் இப்படி போட்டிருக்கிறேன், லக்கை நோக்கி ஓடு, திரும்பி பார்க்காத. உனக்குன்னு வைத்திருக்கிற லக்கை நீ நோக்கி ஓடு, ஒரு நாள் திரும்பி பார்க்காத. லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் இல்லை. கலப்பை மேலே கையை வச்சுட்டு திரும்பி பார்க்குறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க, அந்த தீர்மானத்தில் முடிவெடுத்ததுக்கு பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது. விசுவாச வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழணும்னு அர்ப்பணித்ததற்கு பிறகு, மறுபடியும் பழைய பாவத்துக்கு, மறுபடியும் திண்ணீர் வைக்கிறது, மறுபடியும் உலக பிரகாரமான காரியத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க, நான் இனி பரிசுத்தமாக வாழ்வேன்னு, பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டணும், வைராக்கியமாக வாழணும். அப்படி வைராக்கியமாக வாழாதவன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பின்னிட்டு திரும்புகிறவன் தகுதி இல்லாதவன்கிறார். நீ நித்திய ஜீவனை அடைவதற்கோ, லக்கை அடைவதற்கோ, உன்னுடைய எதிர்காலத்தை சக்சஸ் அடைவதற்கோ நீ தகுதி இல்லை. பின்னிட்டு பார்க்கிறவன், நான் இனி தண்ணி அடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தாச்சு, வைராக்கியமா அதை விட்டு விலகணும்.
பாவம் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா வைராக்கியமாக பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டணும். அந்த லக்கை அடைய வேண்டும். லோத்துடைய லைஃப்பில் இப்படி தான் தேவதூதர்கள் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் சொல்கிறாங்க, அந்த மலை தான் உன்னுடைய எதிர்காலம், அதுதான் உன்னுடைய லக்கு, அதுதான் உன்னுடைய தரிசனம், அங்கே நீ ஓடி போயிரு, அங்கே போய் ஒரு புது வாழ்க்கை வாழு, நீ திரும்பி பார்க்காத. இது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நம்மளை பாவத்தில் இருந்த நம்மளை, சாபத்தில் இருந்த நம்மளை ரட்சித்து தூக்கி எடுத்து இங்கே பார்ப்பா இந்த சபையில் வச்சுட்டு சொல்கிறாரு, அதுதான் பரலோகம்தான் உன்னுடைய லட்சியம், பரலோகம் தான் உன்னுடைய நோக்கம், பரலோகம் தான் உன்னுடைய தரிசனம், அதை எப்படியாவது நீ பெற்றுக்கொள், அதுக்காக நீ ஓடு வாழு அப்படின்னு சொல்கிறது போல இந்த தேவதூதர்கள் லோத்தை பார்த்து சொன்னாங்க. இன்னைக்கு இதே வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தரிசனம் எல்லாம் பரலோகம், உங்களுடைய திட்டம் எல்லாம் பரலோகம். ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்பா சொல்லுவார் மகளை பார்த்து, அம்மா இது வரைக்கும் நான் உன்னை வளர்த்துட்டேன், இனி உனக்கு கணவர் தான், உனக்கு அப்பா அம்மா, உனக்கு எல்லாமே அவர் தான், உன்னுடைய எதிர்காலம் அவர் தான், நீ வந்து அங்கே போ, நல்லாரு, திரும்பி வந்துடாத. அப்படிதான் இன்னைக்கு அநேகர்னால 3 மாதம் 4 மாதம் திரும்பி பார்த்துட்றாங்க, டக்குன்னு திரும்பி பார்த்துட்றாங்க. அப்பா வீடு எப்படி இருந்தது தெரியுமா, அப்பா வீடு நல்லா இருந்ததே, அப்பா வீடு சூப்பராக இருந்ததே, திரும்பி பார்த்துறாங்க. அப்பா வீடு நல்லா தான் இருந்தது, ஆனால் அது இல்லை உங்களுடைய எதிர்காலம், அதை தாண்டியாச்சு. அதை தாண்டி இப்போ இன்னொரு எதிர்காலத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டிங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய காலேஜ் லைஃபு எனக்கு ஆசை தான், மறுபடியும் காலேஜ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. கட்டடித்தது என்ன, பசங்க கூட சுற்றுனது என்ன, அரட்டை அடித்தது என்ன, அப்பா சொர்க்கம் மாதிரி இருந்தது. காலேஜ் லைஃப் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது? மறுபடியும் காலேஜில் போய் சேரணுன்னா எல்லாருமே ரெடி, நான் காலேஜ் படிக்கிறதுக்கு. ஆனால் முடியுமா காலேஜுக்கு மறுபடியும் போய் படிக்க முடியுமானா முடியாது. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. பல இதை தாண்டி வந்ததுக்கு பிறகு ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இனி இந்த வாழ்க்கை தான் நமக்கு லட்சியம், இந்த ஓட்டம் தான் நமக்கு எதிர்காலம், இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர். பழச நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதே போல தான். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து செங்கடல் 2ஆய் பிளந்தது. செங்கடலில் நடத்தி கொண்டு வந்து வனாந்தரத்தில் விட்டார். இந்த வனாந்தரத்தை கடந்து கானானுக்குள்ளே போ, அந்த கானான் தேசம்தான் உன்னுடைய லட்சியம், அந்த கானான் தேசம்தான் உன்னுடைய எதிர்காலம், நீ திரும்ப பின்னிட்டு திரும்பிராத. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் அவங்களால நடக்க முடியல. அந்த வனாந்தரத்தின் பாதை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ சொல்கிறாங்க, எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் நல்லா இருந்தோமே, எகிப்து எங்களுக்கு நல்லா இருந்ததே, எகிப்தில் கல்லறை இல்லைன்னா எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகடிக்க வந்தீங்க. காரணம் என்னன்னா, அந்த வனாந்தரத்தின் பாதை கொஞ்சம் கஷ்டமான பாதையாக இருந்தது. ஆனால் அந்த வனாந்தரம்தான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வனாந்தரத்தை கடந்து கானானுக்குள்ளே போகிறது தான் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், அதுதான் தரிசனம். எகிப்தை கடந்து வந்துட்டீங்க, பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. சிலருக்கு பாஸ்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சிலருடைய பாஸ்ட் வந்து ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அது நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இல்லைன்னாலும் பரவாயில்ல. சிலருக்கு பாஸ்ட் மேடாக இருக்கும், சிலருக்கு பாஸ்ட் வந்து பள்ளமாக இருக்கும். சிலருடைய பின்னலமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், சிலருடைய பேக்ரவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து இப்போ ஒரு பாதையில் உங்களை நடத்துகிறார் பாருங்க, இதுதான் உங்களுக்கான பாதை, இதுதான் உங்களுக்கான தரிசனம். கர்த்தர் இந்த பாதை வழியாக தான் உங்களை கானானுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்வார். பழைய வாழ்க்கை இல்லை, பழைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டிங்க, பழைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டிங்க. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம் 14-12, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களுக்கு சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம்.
நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. இந்த வனாந்தரத்தில் இருக்கிறத விட எகிப்தில் இருக்கிறது நலமாக இருக்குமேன்னு எகிப்தையே திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? யாரெல்லாம் எகிப்தை நேசிச்சாங்களோ, யாரெல்லாம் எகிப்தை திரும்பி பார்த்தாங்களோ, அவங்கெல்லாம் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லட்சியத்தை அடையவே மாட்டீங்க. லோத்தின் மனைவி லட்சியத்தை அடையாததற்கு காரணம் என்ன? அவ திரும்பி பார்த்துட்டா. விட்டு வந்த அந்த உலகத்தை, விட்டு வந்த அந்த காரியத்தை, தன்னுடைய வீடை விட்டு வந்து அதையெல்லாம் தாண்டி வந்ததற்கு பிறகும் அவ திரும்பி பார்த்தா. அவளுடைய அப்படியே அந்த இடத்துல அவ நின்றுட்டா. அதற்கப்புறம் ஒரு அடி முன்னாடியும் போல பின்னாடியும் போல ஸ்ட்ரக்காய் அப்படியே நின்றுட்டா. லட்சியத்தை இழந்துட்டா. நீங்கள் எப்பெல்லாம் திரும்பி பார்க்குறீங்களோ, விட்டு வந்த பாவத்தை, விட்டு வந்த காரியங்களை, இனி இயேசு எனக்கு போதும்னு எதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்களோ, அதை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் மறுபடியும் இழக்கிறீங்க, உங்களுடைய திட்டத்தை இழக்கிறீங்க, உங்களுடைய லக்கை நீங்கள் இழக்கிறீங்க. ஒரு நாளும் திரும்பி பார்க்கக்கூடாது. தான் பவுல் சொல்லுகிறார், கலப்பை மேலே கையை வச்சுட்டு நீ திரும்பி பார்க்காத. முயல் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முயலும் ஆமையும் இந்த ரெண்டும் ரன்னிங் ரேஸ் வச்சது. ஆனால் இந்த ஆமை தனக்கு முன்பதாக வைத்திருக்கிற லக்கை அது மெதுவாக போச்சு, ஸ்லோவாக போச்சு. ஆனால் அது திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த லக்கை நோக்கி அது மெதுவாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தது. அது ஜெயிச்சிருச்சு. இந்த முயல் என்ன பண்ணுச்சு? வேகமாக போச்சு. ஆனால் திரும்பி பார்த்தது. ஒரு நல்ல ஒரு கேரட் கார்டன் இருந்தது. அப்பா, இந்த கேரட்டு நல்லா இருக்கே, இந்த கார்டனில் விழுந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போகலான்னு அதில் போய் சாப்பிட ஆரம்பித்தது. போட்டியில் தோற்று போயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கை அதே போல தான். நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஸ்பீடாக ஓடுறீங்களோ ஸ்லோவாக ஓடுறீங்களோ, லக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும். திரும்பி பார்க்கவே கூடாது. இஸ்ரவேலர்கள் லக்கை நோக்கி கானான் தேசத்தை நோக்கி போயிட்டே இருந்தாங்க. யோசுவா, காலேப், கானான் தேசம்தான் அவங்களுடைய எதிர்காலமாக தெரிஞ்சது. வேற எதுவுமே எகிப்தை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. அதனால தான் யோசுவாவும் காலேப்பும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் லக்கை அடைகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு டீவியேட் பண்ணுற மாதிரி சில கேரட் கார்டன் தெரியும், சில மதுபானங்கள் உங்களுக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க, நீ சீக்கிரம் லக்கா அடைஞ்சிடலாம், ரம்மி விளையாடு, நீ ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, ரம்மி விளையாடு, குறுக்கு வழி இது இருக்கு, இதை பண்ணு, இந்த வழி இருக்கு, அதை பண்ணு. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல, அதில் பொறுமையாக போங்க. கட்டாய லக்கை நீங்கள் போய் அடைவீங்க. உங்களை தடுக்கவே முடியாது. நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்க, லக்கை இழந்துருவீங்க. பவுல் தீமேத்திக்கு எழுதும் போது சொல்லுகிறார், 2 தீமேத்தியும் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பவுல் ஒரே காரியத்தை சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். பவுலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். பவுலுடைய பாஸ்ட், அதாவது பின் நிலைமையை பார்க்கும்போது பவுல் நல்ல ஒரு செல்வந்தர், பவுலுக்கு கீழே நூற்றுக்கணக்கான சேவகர்கள் இருக்கிறாங்க, அரசாங்கத்தினால அங்கீகாரம் பெற்றவன். பவுல் நினச்சா எல்லா சபைகளையும் அவன் துன்பப்படுத்தலாம், யாரனாலும் கொல்லலாம், அவனுக்கு எல்லா அதிகாரமும் படைக்கப்பட்டவன், பண பிரச்சனையோ எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவை அறிந்ததற்கு பிறகு, தரிசனமானதற்கு பிறகு, நான் இயேசுவுக்காக வாழ்வன்னு தன்னை அர்ப்பணித்ததற்கு பிறகு பவுல் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அநேக நேரம் நான் நிர்வாணமாக்கப்பட்டேன், கள்ளர்களால் அடிக்கப்பட்டேன், அநேகரால் நான் துன்புறுத்தப்பட்டேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா பவுல் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பவுல் சொல்லுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன்,
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லூரியண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்புகள் முழுவதும் போக்கினேன். பாருங்க, இது எல்லாமே பவுலுடைய, அது சொல்லிட்டே இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு 2 வசனம் பவுல் பட்ட கஷ்டம்தான். இவ்வளவு கஷ்டம் பட்டாரு. ஆனால் ஒரு நேரம் கூட பவுல் சொல்லலை இந்த வாழ்க்கையோடைய என்னுடைய பழைய வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு பவுல் சொல்லவே இல்லை. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு பிறகும் பவுல் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். நான் ஒரு போராட்டத்தை போராடினேன், இது நல்ல போராட்டம். ஒரு நேரம் கூட பவுல் சொல்லலை என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா, நான் அப்படி இருந்தேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சொல்லவே இல்லை. எனக்கு கர்த்தர் இந்த ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். நான் அநேகரால் அடிபட்டேன், அநேகர் என்னை காயப்படுத்தினாங்க, ஆனால் இதுலேயும் நான் நல்ல போராட்டத்தை, ஒரு விசுவாசமுள்ள ஒரு போராட்டத்தை நான் போராடினேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், இதே போல தான் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். இந்த போராட்டத்தை போராட தான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். வனாந்தரம்தான், ஆனால் இதுதான் எனக்கு கொடுத்த ஓட்டம். கஷ்டமான பாதை தான், என்னுடைய பின்னாடி இருக்கிற லைஃப் என்னுடைய ஓட்டம் அல்ல, அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த வாழ்க்கை தான் என்னுடைய ஓட்டம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் தைரியமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்கள் ஓட வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். லக்கை நோக்கி ஓடணும். அடுத்தது பவுல் சொல்கிறார், இந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடணும். என்னுடைய 2வது பாயிண்ட்டு, திரும்பி பார்க்காம லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. லோத்துடைய மனைவி போனா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டா, நின்றுட்டா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போல பின்னாடி போல அதே இடத்துல நின்றுட்டா. இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் ஆரம்பிக்கிறாங்க, விசுவாச ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் முடிக்கிறது இல்லை. வழி விலகிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க, தூசிச்சிடுறாங்க, ஆண்டவரை மறுதளிச்சு போயிடுறாங்க, பாதி தூரம் ஓடுறாங்க. நான் நினைக்கிறேன், இவோ இன்னொரு 2 ஸ்டெப் எடுத்திருந்தானா தன்னுடைய லக்கை அடைஞ்சிருப்பா. அந்த 2 ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு, ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. சம்பாத்தியங்கள் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு, குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அது முன்னாடியும் போல பின்னாடியும் வரல, அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நின்று இருக்கு. விசுவாச தொடங்கினது கடைசி வரைக்கும் ஓடணும். கடைசி வரைக்கும் ஒரு நாளும் நீங்கள் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. இந்த பின்னிட்டு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அநேகர் திருப்தி ஆயிடுறாங்க. நான் பண்ண பிஸ்னஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அநேகர் தங்களுடைய ஓட்டத்தில் திருப்தி ஆயிடுறாங்க. 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்துட்டா அடுத்தது இன்னும் 2000 ஆத்துமாக்கள் கொடுக்கணும்னு விரும்பணும். 1000 போதும், இல்லை இல்லை போதுங்கிற மனப்பான்மை வந்துருச்சுன்னா திரும்பி பார்க்க வச்சிடும். நான் எவ்வளோ ஓடி இருக்கிறேன், நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறேன், அது பண்ணியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன், திரும்பி பார்க்க வச்சிடும். அது ஸ்ட்ரக் பண்ணிடும். ஓடிக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் ஓடணும். அதுதான் விசுவாசத்தை தொடங்கினது, கடைசி வரைக்கும் ஓடணும். ஒரு நதி அது பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த நதி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நதி ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளில் அந்த நதி நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதை யாருமே உபயோகப்படுத்த மாட்டாங்க. அதில் குப்பை சேர ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓடிக்கிட்டே இருக்கிற நதி அது ஆசீர்வாதமாக இருக்கும் பலருக்கும். நீங்களும் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒரு நாளும் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பவுல் அழகா சொல்றார் பாருங்க. நான் அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் என்னுடைய லட்சியம் எதுவோ, எதற்காக நான் அழைக்கப்பட்டனோ அதற்காக நான் இன்னும் ஆசையாய் தொடர்றேன். விசுவாசிகள்
அபிஷேகத்தை பெற்றணும், இன்னும் அபிஷேகம் பெறணும், இன்னும் கிருபைகள் பெறணும், இன்னும் வரங்கள் வரணும், இன்னும் நான் ஊழியம் செய்யணும், இன்னும் ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும், இன்னும் ஜனங்கள்ல போய் சந்திக்கணுங்கிற எண்ணம் ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். பிஸ்னஸ் செய்கிறவங்க இன்னும் நான் அதிகமாக ஓடணும், இன்னும் அதிகமாக உழைக்கணும். ஒரு நாளும் அடைந்தாயிற்று, நான் பூர்ணராயிட்டேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவர் வருக வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். விசுவாசத்தை தொடங்கின நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வசனம் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி நான் ஓடுகிறேன். இதுக்கு முந்தின வசனம் 13வது வசனம், பின்னானவை எப்படி ஓடுகிறாராம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறார். அந்த வசனம் சொல்லுது, பின்னானதை மறந்து முன்னானதை நாடி. எனக்கு பின்னாடி இருக்கிற காரியத்தை நான் மறந்துட்டு முன்னாடி இருக்கிற காரியத்தை நாடி ஓடுறேன். என்னுடைய 3வது பாயிண்ட் நான் இதில் போட்டிருக்கிறேன், பின்னானதை நீங்கள் மறக்கணும், கடந்த காலத்தை மறக்கணும். இன்னைக்கு அநேகர் கடந்த காலத்தை மறக்கிறதே இல்லை, பழைய வெற்றிகளை மறக்கிறது இல்லை, அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலர் பழைய தோல்விகளை மறக்கிறது இல்லை, விழுந்த காரியங்கள், தோத்து போன காரியங்கள், ஏமாற்றப்பட்ட காரியங்கள், சில மரணங்கள் மறக்கிறதே இல்லை, அதையே பேசிக்கிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில காரியத்தை நீங்கள் மறக்கணும், பின்னானவைகளை நீங்கள் மறந்து முன்னானது, உங்களுக்குன்னு ஒரு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், முன்னாடி ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார், முன்னாடி ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அதையே நாடி நீங்கள் ஓடணும். ஏசாயாம் 43வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போறார். பழசை நினைக்காதீங்க, பழைய காரியத்தை நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு துபாயிலிருந்து ஒருவர் 6 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு மறுபடியும் துபாய்க்கு போயிடுவார். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து வருவார். அப்படி அவர் வந்திருக்கும் போது அந்த அம்மா, அவங்க ஒய்ஃப் நல்ல ஒரு ரச சாப்பாடு அவங்களுக்கு வச்சாங்க. அதை சாப்பிட்டு அவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஒய்ஃபை பாராட்டினார். அப்பா, இப்படி ஒரு ரச சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, இந்த ரச சாப்பாடு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, இது அவ்வளவு சுவையாக இருக்குது, நான் அடுத்த தடவை நான் இதே மாதிரி துபாயிலேருந்து வரும்போது, இவர் கிளம்பும்போது அந்த அம்மா ரச சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் அடுத்த தடவை துபாயிலேருந்து நான் வரும்போது இதே மாதிரி எனக்கு ரசம் சாப்பாடு வச்சு கொடு, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சந்தோஷமாக போகிறார். அதே மாதிரி அடுத்த தடவை வரார். வந்ததும் அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு ஒரு ரச சாப்பாடு வச்சே, அந்த ரச சாப்பாடை எனக்கு கொடு, அதை சாப்பிடணும். உடனே அந்த அம்மா வேகமாக கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. உடனே அவர் சொன்னார், என்னம்மா அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டியா ரச சாப்பாடை அப்படின்னு அவர் வேகமாக ஊற்றிட்டு, எப்படி இவ்வளோ வேகமாக ரெடி பண்ண, எங்கெங்க ரெடி பண்ண, நீங்கள் போகும்போது நல்லா இருக்குன்னீங்களா, அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன், நீங்கள் வர வரைக்கும் அதை அப்படியே வச்சுட்டு வந்ததும் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், எப்படிங்க இருக்குது சாப்பிட்டு பாருங்க. உடனே அவர் வாயில் வச்சு அவர் துப்பிட்டார். பழசு தான் அது நல்லதா அப்போ இருந்தது, ஆனால் இப்போ அதை கடந்து வந்தாச்சு. 2 மாதம் ஆகி மறுபடியும் துபாயிலிருந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா அது பழைய காரியம் ஆயிடுச்சு. புதிய ஆசீர்வாதம் வரும்போது புதுசுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும், பழசை நீங்கள் நினைக்கக்கூடாது. சிலருக்கு பழசு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், பழசு ரொம்ப கனியாக தெரியும். சில ஆண்களை பாருங்கள், சில பழைய காரியத்தை தூக்கி வீசவே மாட்டாங்க. ஒரு செங்கல் செட்டு வச்சுருப்பாங்க, அந்த செங்கல் செட்டு இப்போ வரைக்கும் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க. சில பழைய தொடர்புகளை தூக்கி வீசவே மாட்டாங்க, அது அவங்க லைஃப்பில் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பழைய பாவங்கள் 10 நாள் குடிக்காமல் இருப்பாங்க, அடுத்தது மறுபடியும் அந்த பழைய பாவங்கள் அது அவங்கள 2 ஸ்டெப்பு முன்னாடி கொண்டு போகும், மறுபடியும் 4 ஸ்டெப்பு பின்னாடி வருவாங்க, 2 ஸ்டெப்பு முன்னாடி போவாங்க, மறுபடியும் 4 ஸ்டெப்பு பின்னாடி. பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் உங்களை எப்பொழுதும் பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும், பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, உனக்கு நான் புது லைஃப்பை கொடுத்துருக்குறேன், புது வாழ்க்கையை கொடுத்துருக்குறேன், இதில் நீ பழைய காரியத்தை ஊத்தாத. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த பழைய காரியத்துக்கு பேர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது பழைய சர்ப்பம், வலு சர்ப்பம்ங்கிறார்.
பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அப்போ பழைய காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு சர்ப்பம். இந்த சர்ப்பம் உன் கூட டிராவல் பண்ணவே கூடாது. இந்த சர்ப்பம் உன் கூட தொடர்ந்து வரவே கூடாது. பழைய காரியங்கள் உங்க கூட தொடர்ந்து வரக்கூடாது. சர்ப்பம் எப்போ கொத்துன்னு தெரியாது, எப்போ உங்களை காயப்படுத்துன்னு தெரியாது. அது பொல்லாதது. பழைய காரியங்களும் அதே சர்ப்பத்தை போலதான். அது எப்போ உங்களை காயப்படுத்தும், எப்போ உங்களை அவமானப்படுத்தும், எப்போ உங்களை அட்ரஸே இல்லாம ஆக்குன்னு தெரியாது. அது சர்ப்பம் போல உங்க கூடயே டிராவல் பண்ணும். அதுதான் பழைய காரியம். இந்த பழைய காரியத்தை நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. மார்க் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளிலே வார்த்து வைக்க வேண்டும். இந்த புது லைஃப், புதிய வாழ்க்கை, இதுல புது காரியத்தை தான் நீங்க விரும்பணுமே தவிர பழைய காரியத்தை நீங்க விரும்பக்கூடாது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சீமானா இருந்தார். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டுட்டு வாப்பா, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள நடத்துவேன் அப்படின்னு ஆபிரகாமை கூப்பிடுறார். ஆபிரகாம், அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்ப போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பாருங்க, ஆபிரகாமை குறித்து ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, ஆண்டவர் வான் சொன்னதும் ஆபிரகாம் விட்டு வந்த தேசத்தை நினைக்கவே இல்லை. வேதம் சொல்லுது, ஒருவேளை அவர் நினைச்சிருந்தா திரும்ப விட்டு வந்த தேசத்துக்கே போயிருப்பான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்குன்னு ஆபிரகாமுக்குன்னு வைத்திருந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிச்சிருக்க மாட்டார், திரும்பி போயிருப்பார். ஆனா அதை நினைக்காததுனால, விட்டு வந்ததை நினைக்காததுனால ஒரு புது தேசத்துக்குள்ள கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு போனார். ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் ஆபிரகாமை கொண்டு போனார். உங்களுடைய லைஃப்லையும் விட்டு வந்ததை நீங்க நினைக்கவே கூடாது. அதை ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய மேன்மையை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தாம் விட்டு வந்த காரியத்தை அவர் நினைக்கவே இல்லை. அவர் பரலோகத்தில் இருக்கும்போது அவர் செல்ல பிள்ளையா இருந்தார். ஆனால் இந்த உலகத்துக்கு வரும்போது சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு போக வேண்டியது இருக்குப்பா, நான் பாடுபட வேண்டியது இருக்கு, நான் சிலுவை சுமக்க வேண்டியது இருக்கு, நான் அடிப்பட வேண்டியது இருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் என்னை கொட்டுவாங்க, என்னை துன்புறுத்துவாங்க, என்னை நிர்வாணப்படுத்துவாங்க, இதையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, நான் எருசலேமுக்கு போகணும்னு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ சீசர்கள், பேதுரு சொல்றார், ஆண்டவரே, உமக்கு இது நேரிடக்கூடாது, உமக்கு இது நடக்கக்கூடாது, நீர் எருசலேமுக்கு போகக்கூடாது. இப்போ ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானேன்னு பேதுருவை விரட்டிட்டு அவர் எருசலேமுக்கு நேராக போகிறார். அவர் இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்ல வாழ்க்கை, போகிற இடமெல்லாம் அற்புதம், குருடருக்கு பார்வையை தருகிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், செவிடர்களுடைய காதுகளை திறக்கிறார். அவரை சுத்தி எப்பவும் திரளான ஜனங்கள், எப்போ ஆண்டவரை சந்திப்போன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்பொழுது அவரை நெருக்கி கொண்டு அவரை சுற்றிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொற்ற மாட்டானான்னு ஏங்கிட்டு அவரை கழுதையின் மேல உட்கார வச்சு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரன். ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கையிலேயே இயேசு கிறிஸ்து நினைச்சானா, இது நல்லா இருக்கே, இது அற்புதமான வாழ்க்கையா இருக்கு, ஜனங்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க, ஜனங்கள் எல்லாரும் என்னை கொண்டாடுறாங்க, இந்த வாழ்க்கையே நான் வாழ்ந்துடலாமே, இதே போதுமேனு இயேசு நினைக்கவே இல்லை. தனக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த அழைப்பு, அந்த தேவ திட்டம், அந்த தரிசனத்துக்கு நேராக, அது கஷ்டமான பாதை தான் இருந்தாலும் இதை நான் சுமக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஜனத்திற்காக நான் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, உம்முடைய பாத்திரம் நீங்குமானால் நீங்க செய்யணும்,
கண்கள்ல இருந்து இரத்த கண்ணீர் வந்தது. அவர் அழுது புலம்பினார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த பாடுகளுக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒரு நாள் அவர் திரும்பி பார்க்கல. இது என்னால் முடியாது, இந்த சிலுவையை சுமக்க என்னால் முடியாது, இந்த கஷ்டமான பாதையில் போக என்னால் முடியாது, இந்த உபத்திரவமான இந்த பாதையில் போக என்னால் முடியாது, என்னுடைய பழைய வாழ்க்கை நல்லா இருக்கே அதே போதுன்னு அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். எல்லாரும் எதிர்த்து நில்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்பதாக வைத்திருந்த அந்த வாழ்க்கைக்காக, தனக்கு முன்பதாக வைத்திருந்த அந்த ஓட்டத்திற்காக, தனக்கு முன்பதாக வைத்திருந்த அந்த லக்குக்காக அவர் சிலுவையை சகித்தார், அவமானங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார். 40க்கு 1 குறைய 39 அடிகளை அவர் சகித்தார். அவருடைய வஸ்திரம் பிரிக்கப்பட்டது. எல்லா பாடுகளையும் சகித்து அவர் சிலுவையை சுமந்து தனக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை அவர் அடைந்தார். உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் லக்கை அழகாய் அடைந்தார். அவருக்கு முன்பதாக வைத்திருந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார். பிதா அவருக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்தார். நல்ல போராட்டத்தை போராடினார், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார். இன்னைக்கும் நான் சொல்றேன், பின்னானதை திரும்பி பார்க்காதீங்க. ஒருவேளை அது சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கலாம், சிலருக்கு கஷ்டமான வாழ்க்கையா இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்போ ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்களே, இதுதான் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த ஓட்டம். இப்போ ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, இதுதான் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த ஒரு ஓட்டம். இப்போ ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, இதுதான் உங்களுடைய குடும்பம். லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்க, திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி மறுபடியும் உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க, உலக சொந்த பந்தத்தை திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய சொந்தத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய உறவை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார், புதிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். பழைய நண்பர்கள், பழைய பாவத்தை திரும்பி பார்க்காதீங்க. அது சர்ப்பம் போல. பழைய காரியங்கள் அது சர்ப்பம், பழைய எண்ணங்கள் அது சர்ப்பம். அது எப்போனாலும் உங்களை காயப்படுத்தும். அதை திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடுங்க. லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். அவ திரும்பி பார்த்தா லக்க அடைய முடியாம அவ இழந்து போனா. வயல்ல இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் திரும்பி தன்னுடைய வயலை பார்க்காமல் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துக்குரியவைகள் அழிந்து போகும், நித்திய பரலோகம் அது அழியாதது. அந்த நித்திய ஜீவன் அது அழியாத ஜீவன். அதுதான் விலையேற பெற்ற லக்கு, அதுதான் விலையேற பெற்ற நோக்கம். அதை பெற்றுக்கொள்ளணும். 2 கரங்களை உயர்த்தி, அப்பா பரலோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு தாங்கப்பா, லக்கை நோக்கி ஓட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா, உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், அசுத்தத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தனோ, இனி இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி எதையெல்லாம் நான் விட்டனோ, மறுபடியும் அதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா, நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. ஓ, என்னை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPH சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு
வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.